മലങ്കരയുടെ പരിശുദ്ധ പുണ്യപിതാവേ, മലങ്കര മക്കൾ തൻ കാവൽ പിതാവേ. மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் மறுவந்திப்பின் நாயகனாம் மாரிவானியூஸ் ஆண்டகின் 72ஆம் ஆண்டு நினைவு நாளை ஜூலை மாதம் 15ஆம் நாள் கொண்டாடும் இவ்வேளையில் இன்றைய சிந்தனைக்காக புனித வாழ்வில் புதுமலர் மாரிவானியூஸ் என்ற மையக்கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயற்கை எழில் கொஞ்சம் இந்த தேன்கனி கோட்டை மறைபரப்பு தளத்திலிருந்து இக்கருத்தை பகிர்கின்ற போது முண்டன் மலையிலிருந்து வெறுமையாய் 5 நபர்களோடு இறங்கி வந்த மாரிவானியூஸ் ஆண்டகை இன்று புது புது மறைபரப்பு தளங்களோடு அவரது மிகப்பெரிய கனவான இயேசுவின் அறைகூவலாகிய உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தைக்கு இன்று அவரின் புனித வாழ்வு மூலமாக மலங்கரை சபை எல்லா இடங்களிலும் புது மலர் போல பூத்து குலுங்குகின்றது. ஆயரின் இடையறாத பரிந்துரை மலங்கரை சபையின் ஒவ்வொரு மறைபரப்பு தளங்களிலும் அவரது சிந்தனைகளும் வாழ்வும் வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கின்றன. மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், இறைமக்கள் சமூகம், குறிப்பாக மறைபரப்பு தளங்களில் பணி செய்யும் அனைவரும் ஆயரின் நல்ல சிந்தனைகளை உள்வாங்கி தியானித்து அதை செயல்வடிவம் கொடுக்கின்றார்கள். ஒவ்வொரு மறைபரப்பு பணித்தளங்களும் புது மலர் போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஆயருடைய புனித வாழ்வு மூலமாக இறைவன் இன்று நம்மை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு சென்று இருக்கிறார். மலங்கரை மக்களாகிய நாம் நமது வாழ்வு, வார்த்தை, செயல்பாடுகள் மூலமாக புது மலராக வளரும் மறைபரப்பு தளங்களுக்காக ஜெபிப்போம். நமது ஒவ்வொருவருடைய ஜெபங்கள், நமது உடனிருப்பு மலங்கரை சபையின் மறைபரப்பு தளங்களின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். குறிப்பாக நம்முடைய சந்திப்பு மறைபரப்பு தளங்களில் சென்று அவர்களோடு இணைந்து இயேசுவின் அன்பை பகிரும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். ஆகவே அன்பு சகோதரர்களே, நாம் நமது ஆயரின் புனித வாழ்வு நமக்கு எப்போதும் மிகப்பெரிய பரிந்துரையாக அமைய ஒரு புனிதராக மாற நாம் ஜெபிப்போம்.